திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இப்போ நாம் துலா ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சுக்கிர பகவான் இப்போது இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது எப்பொழுதுமே ராசி அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போனால் தொழிலில் வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார். நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, ஒரு படி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ நார்மலாக 1 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 10ஆம் வீட்டுக்கு போச்சுன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் வருவதற்குண்டான ஒரு லாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 8 குடைவராகி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஏன்னா 1 8 திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும். வர விஷயத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீசமாகிறார் 10ஆம் வீட்டில். 2 குடையவர் நீசமாகக்கூடாது. அப்போ 2 குடையவர் நீசமான குடும்பம் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவரே உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், பணம் வரக்கூடிய இடம். அப்போ அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் நீசமாகும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டால் தொழிலில் நல்ல லாபங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடம் தான் வாக்குஸ்தானம். அப்போது பேச்சை குறைத்தால் பணம் வரும் அப்படிங்கிறது, தொழில் வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறது இந்த மாதம் நாம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 7 குடை 10ல் நீசமாகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பேச்சை குறைத்து கொண்டு தொழிலை மட்டும் நாம் கவனிச்சிட்டோம்னா நிச்சயம் அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ல், அப்போ தொழில் வளர்ச்சி உண்டு. ஆனால் 2ஆம் அதிபதி நீசமாகிறதுனால பேச்சை குறைச்சிட்டோம்னா தொழில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அது 1 மாத காலங்கள் வரைக்கும், அந்த செவ்வாய் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டில் ராகுவோட சேர்ந்திருக்கார். இந்த குரு பயிற்சியினுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், போய் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ 3 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகுவோட சேரும் பொழுது உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள கூட பிறந்தவங்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே வருவதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவே உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் போயிருக்கும் பொழுது மனைவி மூலமாக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகிறார் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில தான் இருக்கார். யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் வா அல்லது வீண் போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அதே போல் குழந்தைகளுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வக்ரம் ஆனாலே 12 மாதத்தில் வக்ரம் எந்த மாதம் ஆகுதோ அந்த மாதம் மட்டும்தான் யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரோ அவருக்கு நல்லா இருக்கும். இதே சனி வக்ரமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர வேண்டும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும், வக்ரம் இல்லாதவங்களுக்கு. அதே வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோகங்கள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, அம்மா சொத்துக்கள் கிடைப்பது, அம்மா மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பது, குலதெய்வம் 5-4 சம்மந்தப்பட்டதுனால குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து வாசம் பண்ணுறது, இதெல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பீரியட் வந்து துளாராசிக்காரர்கள் யாருக்கு வக்ரமாக இருக்குதோ அவங்களுக்கு ஒரு பொன்னான பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கக்கூடிய வீடு இப்போ 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 9 கூடையவர் 8ஆம் வீட்டில் இருந்தால் அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்பாவுக்கு ஏதாவது பண செலவுகள் அல்லது தேவையில்லாத விரைவு செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது துளாராசியினுடைய அப்பா இருக்குது. அடுத்தது அவரே 12ஆம் அதிபதியாக 8ஆம் வீட்டில் மறையிறார் இல்லையா? அப்போ 12 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு இந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தானமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் துளாராசிக்காரர்கள் இந்த டைம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கேதுவனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மை. 12, 9 மற்றும் 8 தொடர்பு ஏற்பட்டாலே அப்பாவுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது நான் வந்து உங்களுக்கு முதல்லையே வீடியோக்கு முன்னாடியே எந்தெந்த நாள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 16, 17, 18 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நிச்சயமாக நீங்கள் கோவில் வழிபாடு செய்யணும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை அதிகரித்து கொள்ள வேண்டும். பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்களுக்கு எப்போ பணம் வரும், எந்த நாளில் நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம், லாபங்கள் எப்போ கிடைக்கும்னா 3, 4, 5, 23, 24, 25 இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு வர வேண்டிய நாட்கள். அடுத்து எப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தொழில் வளர்ச்சிக்காக யாராவது உதவி கேட்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 20, 21, 22 இந்த காலகட்டங்களை நீங்கள் கேட்கலாம். அடுத்து குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்கும், அதே போல் குடும்ப ஒற்றுமை எப்போ இருக்கும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போனா 9, 10, 11 இந்த நாட்கள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அடுத்து நோய் கடன் இதெல்லாமே எப்போ உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 12, 13, 11ஆம் தேதி பாதிக்கு மேலேயே மதியத்துக்கு மேலே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து அப்பா உறவுகள் மூலமாக எப்போ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அப்பா உங்ககிட்ட எப்போ சந்தோஷமாக இருப்பார், குரு உதவி எப்போ கிடைக்கும், அதாவது ஒரு குருமாரை போய் சந்திக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 18, 19, 20 இந்த தேதியில் நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கணும். அதே போல் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7, 8, 9 இதில் நீங்கள் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அடுத்து பயணம் மேற்கொள்ள வேண்டும், வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் அல்லது இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26, 27, 28 இந்த நாட்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இதில் சுப நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் கரிநாள் இதெல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்து இது எல்லாமே 60 முதல் 70% நான் சொல்லக்கூடிய இந்த தேதி எல்லாமே நிச்சயமாக கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே பொது பலன் மட்டும் இல்லாமல் இந்த ராசி ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் இந்த டேட் வைஸ் எடுத்திருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.